ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இடி கேஷ் ஜாப் ஸ்கேம். அதாவது தமிழ்நாடு அரசையே புரட்டி போட்ட ஒரு மாபெரும் ஊழல்னு சொல்லலாம். அப்படின்னு நான் சொல்லுங்க, இடி தான் சொல்கிறாங்க. அதாவது இந்த குற்றத்தில் தொடர்புடையவர் யார், இதுக்கு பின்னணியில் இருக்கும் நபர்கள் யார், இந்த பணம்லாம் ஹவாலாக்கு போயிருச்சா, வாங்க விரிவாக பார்க்கலாம். அதாவது இடின்றது பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இவங்க பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்திலே ஒரு அதிக சக்தி வாய்ந்த ஒரு விசாரணை அமைப்பு தான் இந்த இடி. இந்த இடி வந்து சமீபத்தில் அக்டோபர் மாதத்தில் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தமிழ்நாடு அரசில் நகரப்புற நிர்வாகம் இந்த அமைப்பு, அதாவது இந்த வாட்டர் சப்ளை எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ட்ரைனேஜ் அமைப்பு, வாட்ரு, மெட்ரோ வாட்டர், இந்த மாதிரி சிஸ்டத்தில் இருக்குல்ல, இவங்களுக்கு வேலை வாய்ப்பு, அதாவது வேலை கொடுக்கும் பணி அமர்த்தப்படுபவர்களுக்கு சுமார் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரைக்கும் லஞ்ச பணம் வாங்கிட்டு தான் இவங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு கையில் மணி, ஒரு கையில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு ஒரு குற்றச்சாட்டு அவங்க எழுப்புனாங்க. இதை ஒரு அறிக்கையாகவும் தாக்கல் பண்ணாங்க. அப்படியாப்பட்ட அவங்க அறிக்கையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சுமார் 2538 நபர்களுக்கு, அதாவது வந்து 25 முதல் 35 லட்சம் பணம் வாங்கிட்டு தான் வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. அதுக்கும் எங்கள்கிட்ட ஆதாரமும் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அவங்க அந்த ஆதாரமாக கொடுக்குற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் சாட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபோன் ரெக்கார்டிங், காலில் பேசும்போது அந்த ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பணம் வந்து பரிமாறப்பட்டது, அதாவது வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த டிரான்சாக்ஷனோட டீட்டெயில்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த காவல்துறையினருக்கு வந்து ஒரு பத்திரிகையை அனுப்புகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்த கருத்துப்படி இதில் என்ன மாதிரி போடணும், எஃப்ஐஆர் போடுங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் வரவங்க யார் அப்படின்ட்டு, அதாவது அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வரவங்கள அந்த மினிஸ்டருக்கு மேலே எஃப்ஐஆர் போடுங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பல அதிகாரிகள் மேலே பேரையும் சொல்லியிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்தவர் என்ன பண்ணியிருக்காரு, அதாவது அந்த மந்திரி வந்து எனக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, ஈடிக்கு இதுவே வேலையாக போச்சு, அதாவது ஆளுங்கட்சியான திமுக அரசை குறை சொல்லணும், அதுதான் மத்திய அரசோட வேலை, அதுக்கு மத்திய அரசு கையில் இருக்கிறது தான் ஈடி, அவங்க ஏவலின் பேரால் இப்போ நிறைய வந்து இந்த மாதிரி ரைடு விட்டு எங்களை பயன்படுத்தி பார்க்குறாங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் அச்சுறுத்தலுக்கு அந்த ஆள் கிடையாது, நாங்கள் நியாயமான முறையில் தமிழ்நாட்டை டெவலப் பண்ணிட்டு வரோம், எங்களுக்கே இப்படி ஒரு அச்சுறுத்தலான்னு அவர் முற்றிலும் மறுத்துட்டாரு. திமுக அரசு சார்பாகவும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணி நிபந்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது மாண்புமிகு முதலமைச்சர் தான் அவர் கையால் எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஏன்னா நிர்வாகிகள் நிறைய முக்கியமான இப்போ ஏஐ, ஏஓ இந்த மாதிரி துறைகள்லாம் முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் இவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஸோ இப்பேற்பட்ட விஷயங்கள் தான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் வளம் வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, அவங்க இடி கொடுத்தது வந்தீங்கன்னா 232 பேஜஸ், அதாவது அவ்வளோ பெரிய பக்கத்தை கொண்ட ஒரு ரிப்போர்ட்டையே வந்து தமிழக காவல்துறைக்கு அனுப்பியிருக்காங்க. இவ்வளோ டீட்டெயில்ஸ் எங்கள் கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன ஆக்டில் இவங்களெல்லாம் எஃப்ஐஆர் போடணுமா, மணி லாண்ட்ரிங்கில் போடணுமா, அதாவது லஞ்சம் வாங்குறது மட்டும் இல்லைங்க, அதில் லஞ்சம் வாங்குறது, அந்த லஞ்சத்தின் மூலியமாக கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறது, அடுத்தது வந்து அதை ஹவாலாவில் கொடுக்கறது, அதுக்கப்புறம் இந்த போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் இது வந்து இன்னும் ப்ரூவன் ஆகலை. ஸோ ப்ரூவன் ஆகிட்டு கோர்ட் சைட்லேருந்து இது உண்மைன்னு கருதப்பட்டு வழக்கு தொடக்கப்பட்டால் அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். இது உண்மையோ பொய்யோ நம்மளுக்கு தெரியல. இடி மட்டும்தான் ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இஷ்யூ வந்து சோசியல் வலைதளங்களில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இது உண்மையாக இருக்கும் சம்பவத்தில், உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு காவல்துறை தமிழக அரசுக்கு மேலே கேஸ் போடுமா? அப்படி கேஸ் போட்டுட்டா 2026 அரசியல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிடாதா? அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்திடாதா? இப்போ வந்து பொதுமக்கள் இதை பற்றி எப்படி நினைக்கிறாங்கன்னா, எப்பா காசு இருக்கவன் காசை 25 லட்சம் 35 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் கொடுத்துட்டு அவன் வேலைக்கு போயிடுவான். ஆனால் இதுக்காகவே படிச்சுட்டு கஷ்டப்பட்டு இன்ன வரைக்கும் வேலைக்கு கூட போடாமல், அதாவது டிகிரி கூட முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு கூட போகாமல், கவர்மெண்ட் வேலை தான் போவேன், இந்த துறையில் தான் போவேன், நிறைய கோர்ஸுகளை வீட்டில் இருக்கவங்க கடைசி நகை வரைக்கும் அடமானம் வச்சு ஜாயின் பண்ணி அதுக்கு பயிற்சி எடுத்து எக்ஸாம் எழுதுனா அந்த பையனோட நிலைமை என்ன ஆகும்ன்ட்டு. இப்போ காசு கொடுத்தவங்க நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, காசு நம்ம கொடுத்துட்டோம், அதாவது பணக்காரர்கள்கிட்ட ஈஸியாக வரும் 25-30 லட்சம், அவங்களுக்கு அது போச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் காசை நம்ம வந்து கஷ்டப்பட்டு நகையை வச்சு கட்டிட்டோம், இப்போ அந்த வேலை கிடைக்கலன்னா அப்படி வேலையிலே பணியமர்த்தப்பட்டுட்டு இந்த மாதிரி இடி பிரச்சனை மூலிமா அது ப்ரூவன் ஆயிடுச்சுன்னா அந்த இளைஞர்களோட வேலை வாய்ப்பெல்லாம் பறி போயிடும்ல, அவங்களோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்மளோட பொது கருத்து பார்த்தீங்கன்னா, எந்த வேலையாக இருக்கட்டும், கவர்மெண்ட் வேலையோ ப்ரைவேட் வேலையோ, அதுக்கு நம்மளோட தரத்தை உயர்த்திக்கிட்டு அது சார்ந்த கோர்ஸுகளை நம்ம படிச்சுட்டு அதில் வந்து கரெக்டாக பயணிச்சுன்னா மக்களுக்கு நல்ல அதிகாரியும் கிடைப்பாங்க. அந்த வேலையிலையும் நீங்கள் உங்கள் ஆற்றலை முழுமையாக பயணித்து நீங்களும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேலை பார்ப்பாங்க. இப்போ மனசுக்கு பிடிச்ச வேலைகளை செஞ்சால் தானே மக்களுக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஏதாச்சும் பணம் கிணம் கொடுத்து ஏமாந்திராதீங்க. எதுவாக இருந்தாலும், அதாவது மடியில் கனம் இல்லைன்னா
நம்ம நெஞ்சில் பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். அதே மாதிரி தாங்க அது போன்று உங்களோட வேலை வந்து உங்களோட படிப்பு சார்ந்தோம் நீங்கள் கஷ்டப்பட்ட உழைப்பின் ரீதியாக அது கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட்டு பணங்களும் கொடுத்து ஏமாந்தீங்கன்னா கடைசியில் என்ன வேணாலும் நடக்கலான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ப்ரூவன் ஆகுதா இல்லை வந்து இது வந்து ஈடியோட குற்றச்சாட்டு மட்டுமான்றதை ஃப்யூச்சரில் நம்ம ஒரு பெரிய வீடியோவாக போடலாம். இதே போன்ற வீடியோவுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் மிதுன். பாய்.